ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லா பேருக்குமே இப்போ யூனிவர்சிட்டி கட் அவுட் ஃபண்ட் மேலே இருந்து எல்லா பேருக்கும். ஸோ பெரும்பாலானருக்கு எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும், சிறப்பு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக என்ன செய்யலாம் இந்த ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ அமைப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூனிவர்சிட்டி கிடைச்ச எல்லா பேருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டாக இருந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்து நீங்கள் கண்டினியூ பண்ண விருப்பம்னா கட்டாயமாக அதை ஃபாலோ அப்பா என்னென்ன செய்யணுமோ அந்த அடுத்தடுத்த ஃபார்ம்ஸை நிரப்பி சரியா டைமுக்கு அனுப்பி அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எல்லா பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா சில பேர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, சில நேரம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அந்த நேரத்துல நீங்க சில நேரம் செகண்ட் சைக்கு படிக்காம இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல வடிவா டிசைட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நீங்க வெயிட் பண்ணி அடுத்த தடவை திருப்பி இன்னொரு ரிப்பீட் ஒன்று செய்து அதை விட பெட்டரா ரிசல்ட்ஸ் எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண இதுக்கு போக போறீங்களா, அப்படி இல்லாட்டி இப்பயே போய் பிறகு என்னாலும் செய்யணுமா, இதை வடிவா டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நல்லா நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வடிவா யோசிச்சு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஓகே, இல்லாட்டி திருப்பி வெயிட் பண்ணி அடுத்த தடவை இன்னொரு ரிப்பீட் ஒன்று செய்து நான் இன்னொரு நல்ல பெட்டர் யூனிவர்சிட்டிக்கு இல்லாட்டி பெட்டர் கோர்ஸுக்கு போகலாமா என்பதை வடிவா யோசிச்சு வச்சிருங்க. அது உண்மையிலேயே உங்களை பொறுத்தது. என்ன சில நேரம் உங்களுக்கு ஆக பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு, ஜாப் வேகன்சி கூட இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸுக்கு போயிருந்தா அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஸோ அதையும் வடிவாக யோசிச்சு செய்து கொள்ளுங்கள். சில பேர் ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க, வராது இல்லாட்டி வருமுண்டே எதிர்பார்த்து கொண்டு திருப்பி செகண்ட் ஷைக்கு செய்திருப்பீங்க. செகண்ட் ஷைக் அப்படி போட்டாக்கு வடிவாவே செகண்ட் ஷைக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களால பழைய பழசை விட உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையாண்டு. பெட்டரா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா நீங்க வெயிட் பண்ணி வடிவாவே இந்த எக்ஸாமை செய்து பார்த்துட்டு டிசைட் பண்றது நல்ல. ஸோ அதனால நீங்க அப்ப இந்த எக்ஸாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் போயிடும். ஸோ அதனால வடிவா யோசிச்சு டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால இப்போதைய நிலைமையில வடிவா இன்னும் பெட்டரா, போன முறையை விட இந்த முறை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா இந்த முறையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு கவர்மெண்டால 3 தடவை சான்ஸ் கொடுக்குற பொழுது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்றது நல்ல விஷயம். அதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம் அடுத்த ஏ லெவல் எக்ஸாம் நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஸோ நீங்க செகண்ட் சைஸ் செய்ய போறேன்னு ஐடியால இருந்தீங்கன்னா இது வரைக்கும் படிச்சு கொண்டே இருந்திருப்பீங்க. ஸோ இனி அப்ளை பண்ண முடியாது நினைக்கிறேன். பிகாஸ் அப்ளிகேஷன் க்ளோசிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா இன்னும் இந்த 2 மாசத்தை யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்க அப்பயே எக்ஸாமுக்கு போகலாம். கண்டிப்பா உங்களால எடுத்ததை விட நிச்சயமா அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு 1 வருஷம் பின்னுக்கு போகுது. ஸோ அந்த 1 வருஷத்தை நான் என் பேட்ச்மேட்டோட கவர் பண்ணலாமா, இது அதுக்கு வர்த்தான்னு யோசிச்சீங்கன்னா அது நீங்க போற எஃபெக்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நார்மலா இப்போ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ரொம்ப குறைவான யூனிவர்சிட்டியில பிசிக்கல் சயின்ஸ் கிடைக்கிற ஒருத்தன், நான் இப்போ கொழும்பு யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸை கம்பேர் பண்ணேன். நான் ஏதாவது இன்னொரு கொஞ்சம் லோ இதுல இருக்கிற ஒரு பிசிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட கம்பேர் பண்ணேன்டா, அவன் இன்ஜினியரிங்க்கு ட்ரை பண்ணுவா இருந்தான். மேக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுவா இருந்தா அடுத்த செகண்ட் சைட்ல கிடைக்குமா இருந்தா அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. வேண்டா மேபி நார்மலான ஒரு யூனிவர்சிட்டியில பிசிக்கல் சயின்ஸ் படிச்சீங்களா இருந்தால் ஒரு டிகிரி ஹோல்டரா நீங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டு இல்லாட்டி ஏதாவது எக்ஸாம்ஸ் எடுத்து கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கோ இல்லாட்டி பிரைவேட் ஜாப்ஸ் எதுக்காவது நீங்க ட்ரை பண்ணணும். ஆனா அதுவே இன்ஜினியரிங் ஃபீல்டா இருந்தா நீங்க டிரெக்டாவே ஜாப் வேர்ல்டுக்கு வரக்கூடியதா இருக்கும். பட் ஆனாலும் அப்பயும் நிறைய போட்டிகள் இருக்கும். பட் ஆனா இது எல்லாத்தையும் யோசிச்சு உங்களோட டைமையும் பொறுத்து உங்களுக்கு வீட்டுல வசதி இருக்கா, நீங்க உங்களுக்கு உங்களை வீட்டால சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த 1 வருஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டாலையும் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் பார்த்து நீங்க பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது என்னன்னா, முக்கியமான விஷயம் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சில வேளை யூனிவர்சிட்டிகள் நீங்க நினைச்சது வந்திருக்காது. பட் ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்ல வருமோன்ற டவுட் வேற இருக்கு. இதுவும் முக்கியமா நிறைய பேர் இந்த மெசேஜ்லயும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவைக்கு சொல்ல விருப்பமானது என்னன்னா, நீங்க அது வருமுன்னு நம்பிக்கொண்டு இருக்க முடியாது. இப்ப கொழும்பு யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸ் வந்தது, இல்லாட்டி ஏதோ ஒரு பிசிக்கல் சயின்ஸ் ரேஞ்சில் இருக்கிற எனக்கு 1.8 இல்லாட்டி 1.78 ரேஞ்சில் இருக்கிற எனக்கு ஒருவேளை எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்குமா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து இன்ஜினியரிங் கிடைக்குமா, அப்படியா இருந்தால் நான் என்ன செய்யறது, நான் எக்ஸாம் எழுதாம இருக்கிறதா அப்படின்னா அது நீங்க யோசிச்சு தான் பார்க்கணும். அவ்வளோத்துக்கு கூடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. செகண்ட் ஷோ எழுத போறீங்கன்னா எழுதுங்க. 1 வருஷம் தானே, அது ரொம்ப ஸ்பீடா முடிஞ்சிடும். ஸோ எழுதிட்டு அதுக்குள்ள ஏதாவது பண்ணி கொண்டு பண்ணலாம். அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஏதாவது போறதுக்கு ஐடியா இருந்தா, நான் ஐடி ஃபீல்ட்ல போக போறேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் இல்லாட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படி ஏதாவது போக போறேன்டா அது நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். வேண்டாம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்துடும்.
எனக்கு இந்த யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் பிடிக்கல, நான் பிரைவேட்டா படிக்க போறேன்னா தாராளமா நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அது எந்த யூனிவர்சிட்டிஸ் நல்லா எப்படி படிப்புகள் போகுது என்பதை பற்றி நீங்க உங்களோட சீனியர்ஸ்டையோ இல்லாட்டி அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஆட்களையோ கற்றுக்கொண்டீங்கன்னா இருந்தா அது அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லக்ஷ்மன் சொன்ன மாதிரி இப்ப நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னா சில பேர் நீங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பீங்க சரி பிரைவேட் யூனிவர்சிட்டி போறோம் ஏதோ டிகிரி ஒன்று கிடைக்கணும் டிகிரி கிடைச்சா வேலை கிடைச்சிடும். சில பேர் யோசிச்சீங்கன்னா ஐடி தான் படிக்கணும் ஐடி படிச்சா வேலை கிடைக்கும் இந்த மாதிரி கன பேர் இருக்கிறாங்க படிச்சிட்டு இருக்காங்க இன்னும். ஆனா இப்பத்தி என் கரண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கரண்ட் பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஐடி சைடு ஏஐ சைடு எல்லாமே பெரும்பாலும் வேலை இல்லை. அது வந்து உண்மையா கேட்டீங்கன்னா இப்ப சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப படிக்க தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த knowledge சில பேருக்கு தெரிய வராது ஏன்டா உங்களுக்கு அண்ணா மாதிரி யாரும் இல்லாம அந்த அக்கா அண்ணா அக்காம ஓ தெரிஞ்சாக்கள் அங்க வேலையில இருக்கிறாக்கள் தெரிய இல்லாட்டி உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா உண்மையிலேயே இப்ப வேலை வந்து பயங்கர டஃபா தான் இருக்கு எடுக்கிறது கஷ்டம். ஈவன் உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி படிச்சாலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரிக்கு இப்போ உதாரணமா சொல்றேன் இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 1 லேக் 1.5 லேக் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அந்த 1.5 லேக் சேலரி வந்து கிராஜுவேஷனுக்கு பிறகு எடுக்கிறது இப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. முந்தினா கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் காம்படிஷன் குறைவு இப்போ கணக்கு காம்படிஷன் இருக்கு. இந்த இதுல முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் நீங்க வந்து படிக்கையே எக்ஸ்ட்ராவா எந்த அளவுக்கு கணக்கை படிச்சு வச்சு கணக்கு ப்ரொஜெக்ட் செய்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஷூரா ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து பயங்கரமா எல்லாத்துலயுமே காம்படிஷன் சேச்சுரேட்டட் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்னா கணக்கு ஜாப்ஸ் வந்து இருக்கு. ஆனா அதுல வந்து இன்னும் பார்த்தோம்னா இப்ப பிகினர் லெவலுக்கு வந்து இந்த ஜாப்ஸ் வந்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. சீனியர் லெவல்ல கணக்கு பெரிய சேலரி பே பண்ற ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கான ரீசனும் இருக்கு என்னன்னா எல்லாமே வேலை செய்யறாக்கள் நல்லா வேலை தெரிந்த பிறகு பெரும்பாலான ஃபாரினுக்கு அப்ளை பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதனால சீனியர் லெவல்ல வேகன்சிஸ் இருக்கு. ஆனா பிகினர் லெவல்ல வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கு. இது வந்து ஐடி ஜாபுக்கு மட்டும்தான் உண்மையா இப்படி ஐடிக்கு வரவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஐடி ஃபுல்லா படிக்கணும்னா ஷூரா வரலாம். அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் கூட மற்ற இன்ஜினியர் உதாரணமா சிவில் இன்ஜினியரிங் இருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்கலாம் எந்த இன்ஜினியருக்குமே கெமிக்கல் இன்ஜினியரா இருக்கும். ஸோ எந்த இன்ஜினியருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணமா இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்கிற எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஸோ அதனால நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அதுவும் கவர்மெண்டா இருக்கலாம் பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் எந்த கோர்ஸா இருந்தாலும் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட்னு சொல்லி கணக்கு விஷயங்கள் வேற அது கட்டாயமா உங்களுக்கு படிக்க தெரிய வரும் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் அது பெரும்பாலும் கோர்ஸ் ஒர்க்லயே அதாவது அவங்க சொல்லி கொடுக்கறதுலயே நிப்பாட்டாம என்ற அளவுக்கு வெளி ப்ரொஜெக்ட்ஸ் எடுத்து செய்து இயன்ற அளவுக்கு ஃபோர்வர்டா இருந்து நீங்க செய்றீங்கன்னா ஷூர் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த நீங்க படிக்க போற இந்த 4 வருஷம் 4 வருஷங்கள் நீங்க வந்து இயன்ற அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க ஷூரா உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா எப்பயுமே அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பயுமே ஒரு சோல்விங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து என்ற அளவுக்கு வளர்த்து கொள்ள பாருங்க. இப்பல இருந்து சும்மா ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நெட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை வந்து என்ற அளவுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்கில் வந்து இப்ப பெரும்பாலான இடங்கள்ல வேலைக்கு பாக்குறாங்க. பெரிய கம்பெனி பெரிய பொசிஷன் ஒன்று போகணும்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி வளர்த்து கொள்ளாமதுக்கான ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்து வடிவாக நீங்க அந்த டிகிரியை வந்து கண்டினியூ பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யுங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களோட ஸ்கில் செட்டையும் வளர்த்துக்கொள்ளுங்க. பிரிக்ஸ் என்ன சொன்னது சரிதான். ஸோ நீங்க எந்த ஜாபுக்கு போனாலும் எந்த ஒரு இதுக்கு போனாலும் மத்தாக்களை விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா தான் எனக்கான மார்க்கெட் இருக்கும். இல்லாட்டி நான் கடைசியில் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒன்றும் இல்லாம தான் நிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னா யோசிக்கணும். ஸோ படிக்கும் போதே ஏதாச்சும் உங்களோட ப்ரொஃபைலை இன்னும் பில்ட் பண்ணிக்கொள்ளுங்க இருந்தால் நீங்க உங்களுக்கான எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரியை ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியும். அதுலயும் இப்ப சில பேர் வந்து இப்ப யூனிவர்சிட்டி வந்திருக்கும் வந்தவே வந்து இப்ப நான் எனக்கு ஜெஃப்னாக்கு வந்திருக்கு இல்லாட்டி எனக்கு மட்டக்களப்புக்கு வந்திருக்கு நான் போறதா இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரம் போனா அது நல்லா இருக்குமா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒருவேளை லிங்க்டின்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேபி நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி அங்க படிச்சு கொண்டு இருக்கவே இருப்பீங்க. ஸோ அவைகிட்ட சும்மா கேட்டு பார்க்கலாம் அங்க நில சுச்சுவேஷன் எப்படி இருக்கு. ஸோ அங்க இங்க இருந்து வந்தா அவைய ஏதாச்சும் பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களா இல்லாட்டி ஜெண்டர் பயஸ் ஏதாச்சும் இருக்குதா கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு லிங்க்டின்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இல்லாட்டி ஃபேஸ்புக்ல கூட சில ஃபோரம்ஸ் இருக்கலாம் நீங்க கேட்டு பார்க்கலாம். ஸோ அதை பத்தி ரொம்ப இப்ப வரி பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நான் ஜப்னா யூனிவர்சிட்டி நினைக்கிறதுன்னா ஜப்னா யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸ் போறதா போனா நல்லமா அப்படின்றத இப்ப யோசிக்காதீங்க. நீங்க செகண்ட் சைஸ் செஞ்சும் பிசிக்கல் சயின்ஸ் தான் போறீங்க இல்லாட்டி எனக்கு ஜப்னா பிசிக்கல் சயின்ஸ் இதுதான் என்ன மேக்ஸிமம் நான் ஃபர்ஸ்ட் சைட்ல செஞ்சதுதான் என்ன மேக்ஸிமம் நீங்க நினைச்சு செகண்ட் சைஸ் செய்ய போறேன்னு யோசிச்சீங்கன்னா
உங்களுக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டிய பத்தி ரொம்ப worry பண்ணி கொள்ளாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி நினைச்சு கொண்டு அந்த மைண்ட் செட்டோடயே படிச்சு இன்னும் என்ன அடிஷனல் ஸ்கில்ஸை வளர்க்க முடியுமோ அதை பத்தா யோசிக்கணும். இல்லாட்டி நீங்க அப்புறம் என்ன சொல்றது, நான் படிக்கிற யூனிவர்சிட்டி நல்லது இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டீங்கன்னா அது உங்களோட ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் கொண்டு வரும். ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததா இப்ப நீங்க செகண்ட் சைஸ் செய்ய போறாக்க உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் பத்தின ஐடியா வேணும், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பத்தின ஏதாவது ஐடியா வேணும்டா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இல்லாட்டி இப்ப கெமிஸ்ட்ரியில இருக்கிற வீடியோஸ் தவிர வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்களா இருந்தால் எனக்கு டைம் இருக்குமா இருந்தால் நான் அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். இது தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இல்ல இதை பத்தி பேசுங்க அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கமெண்ட்ல போடலாம். நிச்சயமா கமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு ரீட் பண்ணுவோம். ஆனா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் அதை யார்ட்டையாவது போய் கிளியர் பண்ணி கொள்றது பாருங்க. இல்லாட்டி அந்த டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரா கொடுக்கும். ஸோ யார்ட்டையாவது கேளுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. நிச்சயமா உங்களுக்கான கைடன்ஸ் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு நம்புறோம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நிச்சயமா அதுக்கான ரிப்ளையை நாங்கள் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நன்றி.